வணக்கம். இன்னைக்கு நம்ம விருந்தோம்பல்ல இந்த ரோட்டு கடை வண்டிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டைலில் பட்டாணி மசாலா எப்படி, சுண்டல் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது நான் இன்னைக்கு வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி ரெண்டுமே சேர்த்து இன்னைக்கு செஞ்சுருக்கேன். செய்முறையை பார்ப்போம். அரை கப்பு அளவுக்கு வெள்ளை பட்டாணியும் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ரெண்டையும் சேர்த்து நல்லா 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்ல சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், பூண்டு பற்கள் 5, இஞ்சி கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், 1 கப்பு தக்காளி, அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை. இது கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரைச்ச விழுது சேர்த்து கொஞ்சம் நல்லா கைவிடாமல் வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருவோம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வேக வச்ச தண்ணியை முதல்ல சேர்த்துக்கோங்க. பட்டாணி நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பட்டாணி லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துட்டு பட்டாணி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு கடைசியாக பொடியாக இருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பரிமாறும் போது நீங்கள் கொஞ்சம் போல் சாட் மசாலா விருப்பப்பட்டா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், பொடியாக நறுக்கின வெங்காயம், துருவின கேரட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பரிமாறுங்க. சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.